என்னதான் கைஸ் நடக்குது? ஹார்திக் பாண்டியா ட்ரேட் தான் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ட்ரேட் நினச்சா அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவும் ட்ரேடாக போகிறாருன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பற்றின ஒரு அப்டேட். நம்மளோட சேனல் 5.5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஒரு கிவ்அவே வைக்கலான் இருக்கோம். அந்த கிவ்அவே பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ மிட்டில் இருக்கலாம், இல்லை எண்டில் கூட இருக்கலாம். பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன கைஸ், இந்தியா vs ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ டாமினண்ட்டாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல. அதுலேயும் யங் மானவ் சுதார் நல்ல பவுலிங் போட்டார். சுனில் கவாஸ்கர் இப்போவே சொல்லிட்டாரு ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான். ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி வராருன்னு. சரி கைஸ், மேட்ருக்குள்ளே வருவோம். ஹார்திக் பாண்டியா தான் எம்ஏலேருந்து லீவ் ஆக போகிறாருன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருந்ததுன்னா, நேற்றுலேருந்து சூரியகுமார் யாதவும் எம்ஏலேருந்து லீவ் ஆக போகிறாருன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, சூரியகுமார் யாதவோட இன்ஸ்டாகிராம் பயோலுக்கு பிக்சரை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சூரியகுமார் யாதவோட இன்ஸ்டாகிராம் பயோவில் அவரோட ஒரு டிபி வச்சுருந்தார். முன்னாடி வந்து மும்பை இந்தியன்ஸில் இருக்க மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தார். இப்போ என்னென்னா அவரோட ஒய்ஃப் கூட இருக்க மாதிரி ஒரு டிபி வச்சுருக்காரு. இது அதையும் சம்மந்து பேசி பூம் பண்ணிட்டாங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து அவர் மும்பை இந்தியன்ஸை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கார். அவர் திரும்பி அன்ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி ஃபாலோ பண்ணிட்டார். அது எப்படி சொல்லிங்கன்னா, நான் ஆட் பண்ண ப்ரூஃபில் வந்து 580 ஃபாலோயிங் இருந்து இப்போவே பார்த்தீங்கன்னா 582 இருக்கும். அதில் ஒரு ஃபாலோயிங் வந்து மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எல்லா போஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் சம்மந்தமான எல்லா போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் ஒதுக்கி இருந்து. அது ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஏன் சிஎஸ்கேக்கு வரான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சூரியகுமார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா மும்பை இந்தியன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவில் டெலீட் பண்ணாலும், நான் இப்போ ஸ்க்ரீனில் ஆட் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணல. இந்த ஃபோட்டோவில் வந்து நம்மளோட தலை வந்து இருக்கார். அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியகுமார் யாதவ் வந்து இவ்வளோ நாள் ரோஹித் சர்மா கூட ப்ளே பண்ணிட்டாரு, இனிமேல் வந்து தலை கூட ப்ளே பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவோட 3 வின்னிங் கேப்டன்ஸோட ஃபோட்டோ இருக்கனால அதை ஊற்றி டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கலாம். இங்கேருந்து சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பேருமே ட்ரேடில் வராங்கன்னா ஹார்திக் பாண்டியா ட்ரேடாக தான் அதிக சான்ஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவ் ஒரு மொக்க பிளேயர்னு சொல்ல வரல. அவர் ரொம்ப நல்ல பிளேயர், இந்தியாவுக்காக வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். ஆனால் இப்போ அவரோட ஃபார்ம்னால இந்தியன் டீம்லேயே இடம் இல்லை. ஆனால் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுதாரு. ஃபினிஷிங்கில் ஒரு பிளேயர் தேவைப்படுதாரு, ஆல்ரவுண்டரில் ஒரு தேவைப்படுதாரு. தோனி கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால ஹார்திக் பாண்டியா ட்ரேடாக அதிக சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களோட ட்ரேட் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சூரியகுமார் யாதவா இல்லை ஹார்திக் பாண்டியாவா? வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு கிவ்அவே கொடுக்கலான் இருந்தேன்னு. இந்த கிவ்அவே என்னென்னா, நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நம்ம இந்த வீடியோவில் இருந்து 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வரைக்கும் இருக்க எல்லா வீடியோவில் இருக்க ஒரு கமெண்டை சூஸ் பண்ணி அதை கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்கலான் இருக்கோம். அந்த கிவ்அவேயோட பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நீங்கள் இப்போமே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.